நான் சொல்வதுதான் சரி, நான் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க கூட தயாராக இல்லை. இந்த ஒரு பிடிவாதம் எத்தனை உறவுகளை உடைத்திருக்கிறது தெரியுமா? நாம் பல நேரங்களில் பிடிவாதமாக இருப்பதை உறுதியாக இருப்பதாக தவறாக நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லும் உண்மையான ஞானம் இதற்கு நேர்மாறானது. யாக்கோபு 3:17 வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் 4வது வார்த்தை பரலோக ஞானத்திற்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஞானம் இணக்கமுள்ளதாயும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவில் அந்த இணக்கமுள்ள ஞானம் அதை குறித்து சற்று பார்க்கலாம். தமிழில் இணக்கமுள்ளதாயும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை மூல பாஷையான கிரேக்க மொழியில் யூபைதேஸ் என்று கூறப்பட்டுள்ளது. யூ என்றால் ஈஸி அல்லது வெல், தமிழில் எளிதான. பைதோ என்றால் டு பர்சுவேட், அதாவது இணங்க செய்தல் அல்லது சம்மதிக்க வைப்பது. எனவே பைதேஸ் என்ற வார்த்தை எளிதில் இணங்கக்கூடிய அல்லது எளிதில் சம்மதிக்கக்கூடிய என்ற பொருளை குறிக்கிறது. எனவே தேவன் விரும்புகிற பரத்திலிருந்து வரும் ஞானமானது மற்றவர்கள் சொல்லும் நியாயமான உண்மையான கருத்துக்களுக்கு செவி சாய்த்து அதை எளிதில் ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ளும், அதற்கு இணங்கக்கூடிய ஒரு மென்மையான இருதயத்தை குறிக்கிறது.